ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு நீட்க்கு செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்துட்டு ப்ராப்பராக ரிசோர்ஸஸ் கிடைக்காம, கொஷின்ஸ் ப்ராப்பராக கிடைக்காம அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அண்ட் நவ் ஐ கேம் டு ரியலைசேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கெல்லாம் டீச் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதில் இருந்தெல்லாம் ரிசோர்ஸஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக படிச்சுக்கலாம் வித்தவுட் வேஸ்டிங் யோர் டைம். அண்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன லெக்சர்ஸ் பார்க்கலாம், லைக் என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, பயாலஜிக்கு நான் வந்து என்சிஇஆர்டி ரீடிங் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் ரேதர் தென் வாட்சிங் லெக்சர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு என்சிஇஆர்டி ரீடிங் வந்துட்டு அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, உங்களுக்கு வந்து அந்த புக் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யூடியூப் சேனல்ஸு தாராளமாக பார்க்கலாம். ஸோ பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழோட லெக்சர்ஸ் பார்க்கலாம், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு எஸ்பெஷலி நான் வந்துட்டு MemoNEET நீட் தமிழ் சேனல் தான் வந்து ரெஃபர் பண்ணுறேன். அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு போத் BMNT அண்ட் அன்அகாடமி நீட் இங்கிலீஷில் வசிம் சரோட ஓல்டு லெக்சர்ஸும் வந்து பார்ப்பேன். அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டு PW இங்கிலீஷ் மீடியம் சேனல் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்துட்டு எங்கேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறீங்க, எப்படி வந்து கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறீங்க, ஆர் உங்களுக்கு எப்படி ரிசோர்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட வந்துட்டு MTGயோட ஃபிங்கர் டிப்ஸ் புக் இருக்குது அண்ட் ஒரு கோச்சிங்கோட மெட்டீரியலும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுலேயும் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவேன். அது இல்லாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க சஜஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு 5 to 6 ஆப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்த ஒரு ஆப் வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நமக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு கொஷின் ப்ராக்டிஸ், டெஸ்ட் எதுக்குமே மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் தேடி ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் லைக் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஒரு ஆப் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரீவியஸ் ஒரு 2 வீக்ஸாக. ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், MemoNEET ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் NEET 2025 168 out of 180 கொஷின்ஸ் வந்துட்டு இந்த ஆப்பில் இருந்த கொஷின்ஸ் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பயாலஜியில் 90 out of 90 கொஷின்ஸ், 43 out of 45 கொஷின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 44 கொஷின்ஸ் out of 45 வந்துட்டு மோஸ்ட்லி டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக வந்துட்டு இந்த ஆப்பில் இருந்த கொஷின்ஸோட ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ப்ரூஃப் வேணும்னா அந்த ஆப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி சாப்டருக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ், டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்னு தனித்தனி கேட்டகரிஸாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 44,000+ கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஆப்பில் ஃபார் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன படித்தாலும் சரி, கோச்சிங் போகிறீங்களோ இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சாப்டரோட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும், அந்த டாப்பிக்கோட கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும்னா இந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரோவாக அந்த டாப்பிக்கை வந்துட்டு படித்து முடிச்சிடலாம் கொஷின் ப்ராக்டிஸ் மூலமாக. அண்ட் நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியும் அதை வந்து ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். அதனால் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இவங்க ஒரு யூனிக்கான மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் ரிவிஷன் டெக்னிக் பேஸ்ட் ஆன் ஃபர்கெட்டிங் கர்வ். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களோட டெம்பரரி மெமரியில் தான் இருக்கும். ஸோ அந்த டெம்பரரி மெமரிக்கு நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிப்பீட்டிங் ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரின்னு கடைசியாக பெர்மனெண்ட் மெமரி வரைக்கும் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுறது இவங்க இந்த ஆப்லேயே வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் டோட்டலாக எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்துட்டு எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு உங்களோட பெர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது கூட இதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இங்கேயே குயிக்காக அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் நோட்ஸு, அப்புறம் பாட்காஸ்ட்ஸு, கொஞ்சம் ஃபன்னான சில செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி தான் பயாலஜிக்கு நான் காட்டியிருப்பேன் ஸ்க்ரீனில். ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் இருக்குது. அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்சர் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த லெக்சர் வீடியோஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ண முடியாது டியூ டு ப்ரைவசி ரீசன்ஸ். அதனால நீங்கள் ஆப்லேயே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
ஃபிசிக்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு லெக்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது சொன்னேன் இல்லையா. அது இல்லாமல் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் பிஒய்க்யூஸ்னு தனித்தனி செக்மெண்ட்ஸாகவே ஃபிசிக்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிவிஷன் அண்ட் நோட்ஸும் வந்துட்டு சிமிலர்லி அவைலபிளாக இருக்குது. இதில் அல்டிமேட் என்னென்னா இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். Boring. NEET revision is boring. That's why most NEET aspirants hate it. And that exact problem, MemoNEET solves it. So MemoNEET has 44,000 plus questions with NCERT line by line in physics, chemistry and biology structured in a gamified way. So you feel like it's like playing a game more than slogging through a textbook. So download MemoNEET app and make your learning as fun. Exactly. NEET revision as fun. ஸோ இந்த ஃப்ரீ ஃபீச்சர்ஸோடு சேர்ந்து நமக்கு என்சிஇஆர்டி லைன் பை லைன் படிக்கிறதுக்கும் வந்துட்டு கஷ்டப்படாமல் நம்ம வந்து என்சிஇஆர்டி லைன்ஸை உட்காந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறத விட அதில் இருக்க கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிட்டீங்கன்னா என்சிஇஆர்டி லெபார்ட்டரி இருக்கும். அங்கே வந்துட்டு பிஒய்க்யூ மார்க் என்சிஇஆர்டி புக்கோட பிடிஎஃப்லேயே வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பிஒய்க்யூ வந்திருக்கோ அதை மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பேஜ் வைஸ் என்சிஇஆர்டி ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெய்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணி கூட இதெல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி டாப்பர்ஸே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்பான்சர்ஷிப். பட் ஐ மேக் ஷுர் தட் நான் வந்து ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நானும் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் காசுக்காக பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ரியலி குட். அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டெஸ்ட்டு. ஸோ நான் ஏதாவது டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லியும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் நான் ஃபைன் பண்ண சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பிரெய்னிமெடிக் நீட் தமிழ் சேனலோட அவங்க ஆப்பில் இருக்க ப்ரீவியஸ் இயரோட கிராஷ் கோர்ஸில் இருக்க பார்ட் டெஸ்ட்ஸ் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து சில கோச்சிங்கோட டெஸ்ட் சீரீஸோட பேப்பர்ஸும் கிடைக்கிது. ஸோ அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அங்கே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆர் மேபி பேப்பர்ஸ் வேணும்னா சென்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ராப்பர் ரிவிஷன். ஸோ என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலும் ஒரு டைம் படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரியிலேயே இருக்காது. அதனால் ப்ராப்பராக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி படிக்கிறத அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா 1 வீக் கழித்து அதை ஃபுல்லாக நான் அந்த 1 வீக்கில் என்ன சாப்டர்ஸ் படிச்சிருக்கணும் அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுவேன். அண்ட் மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 28 days மட்டும் நான் ஃபஸ்ட் கணக்கு வச்சுப்பேன் படிக்கிறதுக்கு. அது போக இருக்க 2 days or 3 days வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிவிஷனுக்கு வச்சுப்பேன், இல்லை பேக்லாக்ஸ் கம்ப்ளீஷனுக்கு வச்சுப்பேன். ஸோ தட் மந்த் ஃபுல்லாக படித்தது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது நம்மளோட எரர் நோட், கொஷின் புக், நோட்ஸு இது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஆப்லேயும் வந்து அந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு டெய்லி நைட் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் டெய்லி நைட் 9 o'clock வந்துட்டு ரிவைஸ் வித் மீ அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் சீரீஸ் வச்சுட்ருக்கேன். ஸோ 9 o'clock வந்துட்டு டெய்லி நான் லைவ் வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வேணும்னா ஜாயின் பண்ணி என் கூட சேர்ந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அன்றைக்கி நீங்கள் படிக்கிறத. ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற செல்ஃப் ஸ்டடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் டிப்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு நீட் ரிலேட்டட் டிப்ஸ் அது இல்லாமல் காமன் ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நான் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு ரிசோர்ஸஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அங்கே நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளோட சேனலோட குரூப்பில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய்.